கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதற்கு அடையாளம். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய குணம், அவர்களுடைய நாகரிகம், அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பேசுதல், அவர்களுடைய மென்மை நம்முடைய வாழ்க்கையாக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்கள், இன்று பார்க்கிறோம் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்கள் அந்த அழைப்பு பணியை தாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படி செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்களோ அந்த மென்மையை கடைபிடித்து அந்த பண்பாட்டை அந்த குணத்தை கடைபிடித்து நம்முடைய அழைப்பு பணிகள் இருக்கிறதா பாருங்கள். தவறுகளை திருத்தக்கூடிய பணி இருக்கிறதா பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒருவர் வருகிறார். வேண்டுமென்றே பள்ளியிலே வந்து சிறுநீர் கழிக்கிறார். அவர் ஒரு பயண போக்குவாதி. வேண்டுமென்றால் அவர் வெளியே கழித்திருக்கிறார். வேண்டுமென்றே பள்ளிக்குள் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் அவரை விரட்டடிக்க சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவருக்கு நீங்கள் தொல்லை கொடுக்காதீர்கள், அவரை நீங்கள் விடுங்கள், தொல்லை கொடுக்காதீர்கள். அவர் சிறுநீருடைய தேவையை கழித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைக்கிறார்கள். தோழரே, இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் சிறுநீர் கழிப்பதற்கோ மலம் ஜலத்தை கழிப்பதற்கோ கட்டப்பட்டவை அல்ல. இது அல்லாஹ்வை, குர்ஆனை, தொழுகையை நிறைவேற்றுவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல். இதில் இது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது என்று கூறி தன்னுடைய தோழர்களை தண்ணீர் எடுக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் செய்கிறார்கள். சஹாபாக்கள் அதை சுத்தம் செய்கிறார்கள். பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வெறுப்பை சம்பாதிக்க வேண்டும் என்று வருகிறார், வெறுப்பை கிளப்ப வேண்டும் என்று வருகிறார். ஆனால் எப்படி மாறுகிறார்கள் தெரியுமா? தொழுகையுடைய நேரம் வருகிறது, தொழுகை நடத்தப்படுகிறது. அப்போது சொல்கிறார், யா அல்லாஹ், எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் மட்டும் நீ இரக்கம் காட்டு, வேறு யாருக்கும் நீ இரக்கம் காட்டாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, குணங்களை மாற்ற வேண்டும், செயல்பாடுகளை மாற்ற வேண்டும். நம்முடைய குணம் கோபமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அந்த கோபத்தை விரும்ப மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோபத்தை விரும்ப மாட்டார்கள். விட்டுவிடுங்கள். நம்முடைய குணம் பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடியவராக இருக்கலாம். திடீரென கோபப்பட்டு அவருடைய உள்ளம் விரும்பாத வார்த்தைகளை பேசக்கூடியவராக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் அல்ல அது. விட்டுவிடுவோம். நம்முடைய குணம் ஒருவரை பற்றி அவர் இல்லாத நேரத்திலே பேசுவதாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை விரும்ப மாட்டார்கள். விட்டுவிடுவோம். நம்முடைய குணம் சாதாரணமாக பொய் சொல்பவர்களாக இருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் தேவையில்லாத பொய்யை கூறக்கூடியவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம் அது வல்ல என்று விட்டுவிடுதல். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படைகள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அடுத்து என்ன தெரியுமா? மிக முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தியை நமக்கு கொண்டு வந்தார்களோ அந்த செய்தியையும் அந்த தோழரை பற்றியும் பிறருக்கு எடுத்து வைத்தார். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தலின் அடையாளம். அல்லாஹ் சொல்கிறார், குல் ஹாதிஹி சபீலி, நபியே சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய பாதை, அத்உ இலல்லாஹ், இதில் இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நான் மக்களை அழைப்பேன். அலா பஸீரா, தெளிவான பார்வையோடு, ஞானத்தோடு, ஒழுக்கத்தோடு, பண்பாட்டோடு, குணத்தோடு நான் இந்த பாதையிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நான் மக்களை அழைப்பேன். அத்உ இலல்லாஹ், நானும் வமனித்தபஅனி, என்னை பின்பற்றக்கூடியவர்கள். என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? என்ன சொல்கிறார்? நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த பாதையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து கொண்டு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவராக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியவர்களாக ஆக முடியும். அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றியவர்களாக ஆக முடியும். அல்லாஹ்வுடைய தூதரும் அதைத்தான் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு செய்தி என்னிடத்திலே நீங்கள் கேள்விப்பட்டாலும், ஒரு செய்தியை நீங்கள் என்னிடத்திலே கேள்விப்பட்டாலும் சொல்லுங்கள், மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஒரு ஹதீஸை கேள்விப்படுகிறீர்கள், மனைவிடத்திலே ஓடி சென்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்தார்கள் என்று கேள்விப்படுகிறீர்கள், வரக்கூடிய ஒரு நபரிடத்திலே சொல்லுங்கள். ஒரு மாற்று மதத்தார் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நடந்திருக்கிறார்கள், இந்த தூதரை பார், இவரை நீ பின்பற்று என்று சொல்லுங்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு